Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மெயில் அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் மறந்துட்டா அந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் டாப்பில் ரெக்கமெண்டட் ஆல் சர்வீஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும், இதில் ஆல் சர்வீஸை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் ஆட்டோ ஃபில் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு மேனேஜர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஆப்புக்கெல்லாம் ஆட்டோஃபில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்பில் உள்ள பாஸ்வேர்டு எல்லாம் இதில் சேவ் ஆகி இருக்கும். இதில் google.com இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் இருக்கும். இந்த பாஸ்வேர்டு நேராக இருக்கிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு தெரியும். இதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு உங்கள் மொபைலில் இல்லைன்னா ஓல்டு பாஸ்வேர்டு இல்லாமல் பாஸ்வேர்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப்பில் இருக்கிற அக்கௌண்ட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணலாம். டாப்பில் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டாப்பில் இருக்கிற பர்சனல் இன்ஃபோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் மொபைல் ஸ்க்ரீன் லாக்கை என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ பாஸ்வேர்டுன்னு ஒரு காலம் இருக்கும், இதில் ஒரு நியூ பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணலாம். பொதுவாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டரை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இந்த காலத்தில் நியூ பாஸ்வேர்டை திரும்பவும் ரீஎன்டர் பண்ணலாம். பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்த அப்புறமா நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஓகே, பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.